Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa wa salatu wa salamu ala nabiyyina al-Mustafa wa ala alihi wa sahbihi wa bi'atharihi kuttafa amma ba'd. Thumma al-isharatu wa hiya dha lil mudhakkari wa dhi wa dhih wa ti wa tih wa ta lil muannas wa dhani wa tani lil musanna bil alifi raf'an wa bil ya'i jarran wa nasban wa ulai li jam'ihima wal ba'idu bil kafi mujarradatan min al-lami mutlaqan aw makrunatan biha illa fil musanna mutlaqan wa fil jam'i fi lughati man maddah wa fi ma taqaddamatuhu at-tanbihi. நம்ம தொடர்ந்தேர்ச்சியாக பார்த்து கொண்டு வரக்கூடிய இந்த ஷர்ஹு கத்ரின் அதாப் அல்-லிஸதா பாட வகுப்புல இன்றைய தினம் 174-75 பக்கங்கள்ல வரக்கூடிய செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது நம்ம தொடர்ந்தும் பார்த்து கொண்டு வரக்கூடிய பாடப்பகுதியை நீங்க அவதானிச்சிங்க என்றால் பாபு அன் நக்கிரா வல் மஅரிஃபா, அதுல அன்வா உல் மஆரிஃப், மாரிஃபாவினுடைய வகைகள். அப்போ மாரிஃபாக்களினுடைய வகைகள், அதாவது குறிப்பு சொற்களினுடைய வகைகள் 6 சொன்னாங்க. அதுல முதலாவது பிரதிப்பெயர் சொற்கள், ரெண்டாவது அலம் மாரிஃபா சொன்னாங்க, மூணாவது இஸ்மு இஷாரா மாரிஃபா பத்தி தான் இப்ப பேச போறாங்க. பொதுவாக ஆர்டிகல்ஸ், அதாவது சுட்டு சொற்கள், அதை நம்ம அஸ்மா உல் இஷாரா அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம லேசா இதை விளங்கப்படுத்துறேன்டா, சுத்தி வளைச்செல்லாம் பேச நான் விரும்பல. டிரெக்டா சொல்வதாக இருந்தால் இஸ்மு இஷாராண்டா என்னென்றால், முன்னால் இருக்கக்கூடிய ஒருவரையோ அல்லது ஒரு பொருளையோ நம்ம அதனுடைய பெயரை உச்சரிக்காம அது இது உது என்கிற மாதிரி சொல்றது. அதை தாங்க இதை தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்று தமிழ் உலகுல அது அல்லது இதுன்னு தான் நம்ம சொல்லுவோம், அல்லது அவன் அல்லது இவன் அப்படின்னு சொல்றோம், அல்லது அவள் இவள்னு சொல்லிக்கிறோம். அந்த அது இது உது, அந்த உதுங்கிறது இல்லை. பொதுவாக நம்ம ஒன்றை சுட்டி காட்டி சொல்றேன்னு அர்த்தம், கையை நீட்டி சொல்றதுன்னு சுட்டி காட்டி சொல்றது, அதை தாங்கன்னு சொல்லி. சுட்டி காட்டுறதுக்கு கைதான் பாவிக்கணும் இல்லை, சமிக்ஞை செய்யறதுக்கு மனித உடலில் எந்த பாகத்தையின் மூலமாகவும் சமிக்ஞை செய்யலாம். ஆனா கூடுதலாக நம்ம சமிக்ஞை செய்யறது கையால. அதுக்கு அடுத்தபடி தலையால சமிக்ஞை செய்யறோம். சாப்பிட்டியாப்பா இது கேட்ட உடனே நம்ம தலையாட்டி ஓம்னு சொல்றோம், இல்லைன்னா அதுக்கு ஒரு எக்ஷன் இருக்குது. அப்ப இது பாடி லாங்குவேஜ் நம்ம பேசுறோம். அப்ப அது சமிக்ஞை தான். இப்ப கூடுதலாக கையால, அடுத்து தலையால முழுமையா நம்ம செய்யறோம். சில சந்தர்ப்பங்கள்ல கண்ணாலையும் நம்ம என்ன செய்யறோம், ஜாடைகள் செய்யறோம். இருக்கத்தான் செய்யுது. சிராக்கள் எக்ஸாம் ஹால்ல நீங்க பார்த்துருப்பீங்க, தொடையால பேசுவான். தொடைய இருக்கா இல்லையா சரி பண்ண போறதுல தொடைய ஒரு முறை ஆட்டினா, அதாவது காலை தொடன்றது காலை ஒரு முறை ஆட்டினா சரின்னு அர்த்தம், 2 முறை ஆட்டினா புலன்னு அர்த்தம். அப்ப எனக்கிட்ட ஒருத்தர் சொன்னான், நான் மச்சான் உனக்கு பின்னாலதான் இருப்பேன், நீ சரி பண்ண போறதில்ல, நீ அப்படித்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. அப்ப என்ன செய்யறது, ஒரு முறை ஆட்டி காட்டினா சரி போடுற, 2 முறை ஆட்டி காட்டினா புல போடுற. சரி, அப்ப இந்த மாதிரி ஜாடைகள் மனிதர்கள் சமிக்ஞைகள் அல்லது அசைவுகள் செய்யத்தான் செய்யறாங்க, அது வேற. இங்க நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா சுட்டு சொற்கள் சம்பந்தமாகத்தான் படிக்க போறோம். அப்ப சுட்டு சொற்கள் எப்படி எந்த வகையில அது குறிப்பு சொற்களாக மாறுது அப்படின்னு கேட்டால், நம்ம அடையாளப்படுத்தி தானே சொல்றோம். இப்ப உதாரணமாக எனக்கு முன்னால பேனை இருக்குது, கொப்பி இருக்குது, இன்னும் இதர பொருட்கள் இருக்குது. எனக்கு தேவை பேனண்டா நான் கையால் காட்டி சொல்றேன், அதை தாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவருக்கு சரியா கிளியரா விளங்கலன்னா கொப்பியா பேனியான்னு கேட்பாரு. நான் என்னது அதுன்னு திருப்பி சரியா லக்கா காட்டுவேன், இலக்கு வச்சு நான் காட்டுவேன், லக்கா காட்டுவேன், இலக்கு வச்சு நான் காட்டுவேன். அப்படி இலக்கு வச்சு நான் காட்டும் பொழுது அவருக்கு புரிஞ்சிருவாரு. அப்ப ஊமையன் கூட என்ன செய்வான், அவனுடைய சமிக்ஞைகள் மூலமாக பேசிடுவான். எனவே அந்த சுட்டி காட்டுவதன் மூலமாக அது அறிமுகமாகிறது. அப்படித்தானே, இதுதான் அப்படின்னு வச்சு அது அறிமுகம் தானே. அது இல்லப்பா இது இது இதுன்னு சொல்றான், முன்ன பாரு அந்த அறிக்கை அது அது அதுன்னு சொல்லச்சு அங்க ஒரு அறிமுகம் ஒன்று வந்துருது. எனவே நம்ம சுட்டி காட்டுவதன் மூலமாக, அது கையாலேயோ அல்லது இதர பாகங்களாலேயோ ஏன் ஒரு கைத்தடியால கூட செய்யலாம், சுட்டி காட்டலாம். உஸ்தாத் மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க, பெரம்பு வச்சுக்கோன்னு இப்ப போட்ல என்னது சுட்டி காட்டுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க.
அப்ப சுட்டிக்காட்டல் வந்து எதன் மூலமாகவும் நிகழலாம், அது பிரச்சனை. அந்த சுட்டி காட்டுதல் என்பது என்னது, அறிமுக நிலையை அந்த இடத்துல வந்து உருவாக்கிறது என்கிறது நமக்கு புரியுது. ஒரு 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 சாதாரணமான ஒரு சாமானிய மனிதனுக்கு 1300 கிராம் மூளை உள்ள கிலோகிராம் மூளை உள்ள ஒருத்தன் என்ன செஞ்சிருவான், அதை புரிஞ்சுக்குவான், அது பிரச்சனை இல்லை. 1300 கிராம் தான் இல்லையா, கிலோகிராம் வராது, கிராம் தான் வரும். சரி, அப்ப சும்மல் இஷாரத்து, அடுத்தது அஸ்மா உல் இஷாரா, சுட்டு சொற்கள் ஆகும். வஹிய அவை தாவாக இருக்கும். லில் முதக்கரி, ஆண்பாலுக்கு நம்ம தா யூஸ் பண்றோம். எங்கேயுமே நம்ம தாண்டு யூஸ் பண்றோம் இல்லையே, ஹாதாண்டு தானே சொல்றோம். ஓ, ஹாதாண்டு தான் நம்ம சொல்லுவோம். ஹாதா கலமுன் ஹாதா தஃப்தரும், என்னது நாளைக்கு இசத்துக்கு வர இருக்கிறவனுக்கு தெரியும் ஹாதா தான் இதுன்னு சொல்லி. ஆனாலும் நம்ம தாண்டு தான் அடிப்படை சொல். அதனால தான் நீங்க பார்க்கலாம், முகமது பின் மாலிக் ரஹிமஹுல்லா அல் ஹுலாசத்துல் அல்ஃபியங்கிற அவருடைய 1000 அடிகளை கொண்ட யாப்பி அந்த அந்த கவிதை தொகுப்புல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், பிதாலி முஃப்ரதின் முதக்கரின் அஷிர், பிதாலி முஃப்ரதின் முதக்கரின் அஷிர், தா என்ற சொல்லை கொண்டு முதக்கர் ஒருமைக்கு நீ சுட்டி காட்டு அப்படிங்கிறாரு. அப்ப தா என்கிறதோட நம்ம ஹாதாவை சேர்த்து சொல்றோம். அது ஏன்னு கேட்டா அந்த தன்பி உணர்த்துதல் என்கிறதுக்காக. இப்ப நம்ம சும்மா தா கலமுன்னு சொல்வதை விட ஹாதா கலமுடைச்ச முன்னால உள்ளவர் எலட் ஆகிருவார், இந்த விழிப்படைவார், எலட் ஆகிருவார். சும்மா நம்ம தாண்டு சொன்ன உடனே வரக்கூடிய அந்த 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 அழுத்தத்தை விட, அந்த ஸ்ட்ரெஸ் அல்ல சிலபலை விட நம்ம ஹாதாண்டு சொல்லச்சு அங்க சிலபல் கூட, அங்க வந்து அந்த இந்த அழுத்தம் பிறப்பிக்கிற வீதம் கூட. சோ அவர்கிட்ட உணர்ந்துருவாரு. அசில் ஹாதா இல்ல, தா என்பதுதான். ஹா போட்டதெல்லாம் தன்பீஹுக்காக, ஒரு எலக்ட்னஸ், ஒரு ஒரு விழிப்புணர்வை கொடுப்பதற்காகத்தான். அப்ப தா என்கிறது முதக்கருக்கு வரும். அப்ப முதக்கருக்கு ஒரே ஒரு சொல்லுங்க, தா என்கிற சொல்லு, ஹாதா நம்ம யூஸ் பண்ணோம். இப்ப இந்த சுட்டி காட்டும் பொழுது கூட நீங்க பாத்தீங்கன்னா மக்கள், சுட்டி காட்டும் ஒரு நபர் இருப்பாரு. இப்ப நான் சுட்டி காட்டுறேன் இல்லையா, அப்ப நான் வந்து சுட்டி காட்டக்கூடிய ஆள் முஷீர். எந்த பொருளை நான் சுட்டி காட்டுறேன் அது முஷார் இலைஹி. உதாரணமாக நான் எனக்கு முன்னால் வைக்கக்கூடிய பேனையை நான் சுட்டி காட்டுறேன், பேனை முஷார் இலைஹி, சுட்டி காட்டப்படும் பொருள் அல்லது நபர். இன்னொன்றைக்கு இது வந்து முஷார் லகு, நம்ம யாரிடத்தில் சுட்டி காட்டுறோமோ அவரு. உதாரணம் ஒரு உஸ்தாத் ஒரு பேனையை சுட்டி காட்டுறா, உஸ்தாத் முஷீர். அந்த பேனை முஷார் இலைஹி, மாணவர்கள் எடுத்து தான் சுட்டி காட்டாரு, அதனால அவங்க முஷார் லஹும், லஹுன்னு சொல்லுவாங்க. முஷார் லஹு அல்லது லஹும், அது பன்மையா வரும் பொழுது பெண்ணாக இந்த முஷார் லஹாண்டெல்லாம் வரும். இது மூணு நம்ம தெரிஞ்சுக்கணும். சுட்டி காட்டும் நபர், சுட்டி காட்டப்படும் பொருள், யாரிடத்தில் சுட்டி காட்டப்படுது அந்த ஆடியன்ஸ். என்னது ஆடியன்ஸுக்கு நம்ம தமிழ் என்ன சொல்றது, ஆடியன்ஸ் என்று சொன்னால் முன்னிலையில் இருக்கக்கூடியவர், அதுக்கு முன்னால் இருக்கிறவர் ஆடியன்ஸ் இல்லையா. ரைட். அப்ப அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் இருக்கு, அந்த பொருட்கள் முஷார் இலைஹி இருக்குமே, முஷார் இலைஹி அவர், அதை சுட்டி காட்டப்படக்கூடிய பொருள் அல்லது நபர், அந்த சுட்டி காட்டப்படக்கூடிய நபர் அல்லது பொருள் வந்து சுட்டி காட்டப்படக்கூடிய, நல்லா பார்த்துக்கோன்னு சொல்ல, சுட்டி காட்டுறவர் அல்ல, சுட்டி காட்டப்படக்கூடிய நபர் அல்லது அந்த சுட்டி காட்டப்படக்கூடிய அந்த பொருள் இருக்கே, அது அருகிலும் இருக்கலாம், தூரத்திலும் இருக்கலாம், ஒரு எவரேஜான தூரத்திலையும் இருக்கலாம், ஒரு சராசரி தூரத்திலும் இருக்கலாம். கிட்ட இருக்கிறதுக்கு நம்ம சொல்ற கரீபன் இல்லையா, தூரத்துல இருந்தால் பஈதுன்னு சொல்லுவோம். அப்ப அருகில் இருக்கக்கூடியத சுட்டி காட்டுறதுக்கு பிரத்யேகமான சொற்கள் இருக்குது, தூரத்தில் இருக்கக்கூடியதை சுட்டி காட்டுறதுக்கு பிரத்யேகமான சொற்கள் இருக்குது. அதுலயும் ஆண்பால் பெண்பால் வரும் இல்லையா, ஆண்பால் வரும் பெண்பால் வரும், அதையும் அவதானிச்சுக்கொள்ளணும். அடுத்தது ஒருமையும் வரும், இருமையும் வரும், எருமையும் வரும். அதாவது இருமை, ஒருமை, இருமை, பன்மை என ஒருமை, இருமை, பன்மைன்னு வரும். அப்ப இதெல்லாம் நம்ம அவதானிச்சுக்கொள்ளணும். பாருங்க, சுட்டி காட்டும் பொழுது பொருள் அருகில் இருக்குதா தூரத்தில் இருக்குதான்னு பார்த்துக்கொள்ளணும், முதக்கரா மோனசான்னு பார்த்துக்கொள்ளணும், அடுத்தது ஒருமையா இருமையா பன்மையான்னு பார்த்துக்கொள்ளணும். இவ்வளவு விஷயங்களையும் கருத்தில் கொண்டுதான் நம்ம இந்த இஷாரா, சமிக்ஞை பண்ணுதல் அல்லது சுட்டி காட்டுதல் என்கிற அந்த கன்செப்ட் நம்ம செய்வோம். எனவே இந்த விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும். இப்ப இந்த பின்னணிகளோட நம்ம வாசிக்க போறோம். சும்மல் இஷாரத்து, சமிக்ஞை என்பது என்ன, இஷாரான்ற சமிக்ஞை அல்லது சுட்டி காட்டுதல்னு சொல்லுவோம். அதான் அஸ்மாவுல் இஷாரான்னு சொல்லக்கூடிய சுட்டு சொற்கள். வஹியாவை தாவாகும் முதக்கரி, முதக்கருக்கு உள்ள நிலையில்,
தாவாக இருக்கும். வஹிய தாலில் முதக்கரி வதி வதி, அதே போல தி ஆகவும் இருக்கும், தி ஆகவும் இருக்கும். வத்தி வத்தி, இன்னும் தீ ஆகவும் இருக்கும், தி ஆகவும் இருக்கும். வத்தா, இன்னும் தாவுமாக இருக்கும். லில் முஅன்னஸ், முஅன்னஸுக்கு உள்ள நிலையில், முஅன்னஸுக்கு உள்ள நிலையில். அப்ப தி 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 தா ஆகியவைகளாக இருக்கும். என வதானி வதானி லில் முசன்னா, வதானி வதானி லில் முசன்னா, இன்னும் தானி தானியாக இருக்கும். லில் முசன், தஸ்னியாவுக்கு உள்ள நிலையில். பில் அலிஃபி ரஃப் அன், ரஃபுடைய நிலைமை அலிஃபு கொண்டு சொல்லுவோம். தானி அல்லது தைனின்னு சொல்லுவோம். தானி தானி தானி, தானிங்கிறது ஆண்பால், தானிங்கிறது இருமையில பெண்பால். வபில் யா இ ஜர்ரன் வனஸ்பன், ஜர் நஸ்புடைய நிலைமைகள்ல தைனி தைனின்னு சொல்லுவோம். தைனி ஆண்பாலுக்கு, தைனிங்கிறது பெண்பாலுக்கு வரும். வ உலாஇ, வ உலாஇ, உலாஇ என்கிறது என்னன்னு கேட்டால், உலாஇ என்கிறது அவர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. லிஜம்இஹிமா, லிஜம்இஹிமானால் ஆண்பாலாக இருக்கலாம், பெண்பாலாக இருக்கலாம். அந்த ஆண்பால் பன்மைக்கும் பெண்பால் பன்மைக்கும் உலாஇ அப்படின்னு வரும். வல் பஈது பில் காஃப், வல் பஈது பில் காஃப், தூரத்தில் இருக்குமாக இருந்தால் அந்த நேரத்தில் நம்ம காஃபை கொண்டு உச்சரிப்போம். காஃபை கொண்டால் தாக்க, நம்ம யாரும் உஸ்தாத் தாக்கன்னு சொல்றோம் இல்லையே உஸ்தாத், தாலிக்க அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். தாக்க நம்ம சொல்றோம் இல்லையே, தாக்க என்பதுதான் அசல். தாலிக்கன்னு சொல்லி ஒரு லாம சேர்க்கிறது அழகுக்கு, நல்லா விளங்கணும். அப்ப எனவே இந்த தா எப்படி நம்ம அதுல ஹாதா சேர்க்கிறோமோ அழகுக்கு, ஒரு விழிப்புக்காக, அதே மாதிரி தான் தாக்க என்பதுதான் அசில். தாலிக்கன்று அதுக்கு நம்ம யூஸ் பண்றது என்னது, தாலிக்கனோட இடையில லாமுண்ட போடுறது, அது அழகுக்காக நம்ம சேர்க்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். வல் பஈது பில் காஃப், தூரத்தில் இருக்கிறதுக்கு நம்ம காஃபை சேர்ப்போம். முஜர்ரதத்தம் மினல் லாமி முத்துலக்கன், பொதுவாக லாமை விட்டு நீக்கப்பட்ட நிலையில். முஜர்ரதான அர்த்தம் நீக்கப்பட்ட நிலைமை, லாமை விட்டு நீக்கப்பட்ட நிலைமையில். அப்ப தாக்கன்னு சொல்லுவோம். அவ் மக்ரூனத்தன் பிஹா, அதோட சேர்க்கப்பட்ட நிலைமையில எப்படி தாலிக்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப தாக்கன்னு சொல்வதும் சரி, தாலிக்கன்னு சொல்வதும் சரி, அதுக்கு அது அல்லது அவன். இல்லா ஃபில் முசன்னா முத்துலக்கன், பொதுவாக தஸ்னியாவிலே தவிர. அப்ப தஸ்னியாவில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், லாம் சேர்க்க மாட்டோம். உதாரணமாக தானி தானின்னு சென்றது தானி லிக்க அப்படி சொல்றல நம்ம, அப்படி நம்ம என்ன செய்ய மாட்டோம், அந்த லாம் சேர்க்கிற கதை ஒன்று வராது, தஸ்னியாக்கள்ல வராது. அங்க தானி தானின்னு தான் சொல்லுவாங்க. வஃபில் ஜம்இ, ஜம்இலே உள்ள நிலையில். ஃபி லொகத்தி மன் மத்தஹு, ஃபி லொகத்தி மன் மத்தஹு, யார் அதை நீட்டுவாரோ அவருடைய பாசையில் ஜம்இலேயும் நம்ம லாம் சேர்க்க மாட்டோம். அப்ப உலாஇன்னு சொல்றான் நீட்டுறவங்க. அப்ப உலாஇ, அதுல உலாஇக்கன்னு சொல்லலாம். ஆனா உலாஇ லிக்கன்னு நம்ம செய்யறது சேர்க்கிறல்ல. வஃபீமா தகத்தமத்ஹு ஹத்தன்பீஹி, அதே மாதிரி தன்பீஹுடைய ஹா சேர்ந்து விட்டவைகள்லையும் என்னது வராது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது சம்பந்தமான விரிவான விளக்கங்களை பின்னால சொல்ல போறாங்க. இப்ப நம்ம இதில் சுருக்கமா நம்ம சொல்வதாக இருந்தால் இப்படி ஒரு சுருக்கம் சொல்லலாம். அந்த பந்திக்கு ஒரு சுருக்கம் இப்படி சொல்லலாம். அதாவது சுட்டு சொற்கள் இருக்கு தானே, சுட்டு சொற்களை பல்வேறு கோணங்கள் அடிப்படையில் பிரிச்சு பிரிச்சு சொல்லுவாங்க. ஒன்று கிட்டத்துல உள்ளதை சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இருக்குது. தூரத்துல உள்ளவைகளை சுட்டி காட்டுறதுக்கும் என்னது சுட்டு சொற்கள் இருக்குது. அதே மாதிரி ஆண்பாலை சுட்டி காட்டுறதுக்கும் சொல் இருக்கு, பெண்பாலை சுட்டி காட்டுறதுக்கும் தனியே சொற்கள் இருக்குது. ஒருமையானவைகளை சுட்டி காட்டுறதுக்கும் சொல் இருக்கு. தஸ்னியாவை சுட்டி காட்டுறதுக்கும் என்னது இருக்கு, ஜெம்ம சுட்டி காட்டுறதுக்கும் என்ன இருக்குது, இஸ்மு ஷாராக்கள் இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில ஹாதான்னு சொல்லக்கூடிய இந்த தா இருக்கே, தா அதுல நம்ம ஹாவை சேர்த்து நம்ம ஹாதான்னு சொல்றோம். இந்த தா என்கிறதுல ஹாதான்னு நீங்க சொல்லிட்டீங்களா, நம்ம ஹாதா வச்சு சொல்லுவோம் லேசி. ஹாதான்னு நம்ம சொல்லிட்டோம்டால் அதுக்கு 3 கருத்து வரும். ஒன்று ஹாத, தமிழ்ல ஹாதாவுக்கு 3 கருத்து வரும். ஒன்று ஹாதாண்டால் இதுன்னு கருத்து வரும், ஹாதா கலமுன். ரெண்டாவது ஹாதாவுக்கு இவன் கருத்து வரும், ஹாதா வலதுன், இவன் ஒரு சிறுவன், ஹாதா தாலிபன் ஒரு மாணவன்.
ஹாதாவுக்கு மரியாதை நிமித்தமா நாங்க சொல்லும் பொழுது இவர்ன்னு சொல்லலாம். ஹாதா முதர்ரிசுன், இவர் ஆசிரியர். அப்ப இவன், இவர், இது ஆண்பால்ல, இது எல்லாமே ஆண்பால். சரி, இது, இவன், இவர் மூணு கருத்தும் வரும் ஹாதாவுக்கு. நல்ல வளம் எடுத்துக்கணும். பெண்பாலுக்கு நம்ம ஹாதிஹி யூஸ் பண்றோம். என்ன ஹாதிஹி நம்ம சொல்லிட்டோம்னால் திஹி தானே, அது நம்ம ஹாதிஹி ஹா சேர்த்தது, அசுர திஹி எங்கதான் அசு சொல். அப்ப இந்த ஹாதிஹிக்கு வந்து எதுன்னு பெண்பால்ல வரும். ஹாதிஹி ஷஜரத்துன், அது உயர்திணைக்கு வரும், மகிர்நினைக்கும் வரும். ஹாதிஹி ஷஜரத்துன், இது ஒரு மரம். ஹாதிஹி மிர்வஹத்துன், இது ஒரு மின் விசிறி. ஹாதிஹி மதரசா, இது ஒரு பாடசாலை. இப்ப இது வந்து அஹ்ரில வருது. உயர்திணைக்கு எப்படி வருது? இவள் அல்லது மரியாதை நிமித்தமாக இவர்னு சொல்றது. ஹாதிஹி தாலிபத்துன், இவள் ஒரு மாணவி. ஹாதிஹி பின்துன், இவள் ஒரு மகள். அதே மாதிரி இவர் ஒரு தாய். ஹாதிஹி உம்முன், ஹாதிஹி உம்மி, இவ எங்கட அம்மான்னு சொல்றோம். ஹாதிஹி முதர்ரிசத்தி, ஹாதிஹி முதர்ரிசா, ஹாதிஹி தபீபான்னு சொல்றோம். என்ன இவள் அப்படிங்கிறது. சரி, இப்ப இந்த கிட்ட இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு ஆண்பால்ல முதக்கர் நம்ம சொன்னே, முதக்கர் முஃப்ரதுக்கு தா என்கிற சொல்தான், அதாவது நம்ம ஹாதான்னு சொல்றோம், அது ஒரு சொல்தான். ஆனால் பெண்பால்ல உயர்தினியாக மகர்னியாக இருந்தாலும் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பெண்பால் ஒருமையை சுட்டி காட்டுறதுக்கு இங்க 4 சொல் காட்டிக்கிறாங்க. ஒன்று தி, மற்றது தி, மற்றது தீ, மற்றது தி, இன்னொரு 5வது சொல் தா காட்டுறான். இவ்வளவு சொல் இருந்தாலும் மக்கள் நம்ம பயன்படுத்துறது என்னதுதான்? ஹாதிஹியத்தான். என்னது? நாளைக்கு இசத்துக்கு வர இருக்கிறவனும் தெரிஞ்சுக்குவான், அதான் மெய்ங்கிறத. தஸ்னியாவுல வந்து அருகில இருந்தால், தஸ்னியாவுல அருகில இருந்தால் இருமைக்கு தானி நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி தானமாக? இவை 2 பேனைகள். ஹாதானி கலமானி, தானின்னு சொல்றதுல ஹாவை போட்டு தானே சொல்ல போறோம். அப்ப ஹாதானி கலமானி, ஹாதானி கிதாபானின்னு சொல்லுவோம். பெண்பாலாக இருந்தால் ஹாத்தானி ஷஜரத்தானி, ஹாத்தானி ஹதீகத்தானி, ஹாத்தானி ஹகீபத்தானி, அப்படி சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்சது அது. இது ரஃபுடைய நிலைமையில ஹாதானி ஹாத்தானின்னு வருது. நஸ்பு ஜரு நிலைமையில ஹாதைனி ஹாத்தேனின்னு வரும். எப்படி காரணமாக சொல்லலாம்? ரஐது ஹாதைனி அத்தாலிபைனி, இந்த 2 மாணவர்களையும் நான் கண்டேன், இந்த 2 மாணவிகளையும் கண்டேன். ரஐது ஹாத்தைனி அத்தாலிபத்தைனி சொல்லுவோம். அடுத்தது வாங்க, தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருமையான ஆண்பாலை சுட்டி காட்டுறதுக்கு, தூரத்துல இருக்குது, ஒருமையாக இருக்குது, ஆண்பாலாக இருக்குது, நம்ம என்ன பயன்படுத்துவோம்? தாலிக்கே பயன்படுத்துவோம். ஆனா தாலிக்கே நம்மளோட லொகத்துல நஹூல எப்படித்தான் வரும்? தாக்க, லாம் இல்லாம தாக்க. அப்ப தாக்க கலமுன், அதான் தாலிக்க கலமுன்னு சொல்றோம். அப்ப தாலிக்கவுக்கு எத்தனை அர்த்தம் வரும்? 3 கருத்து வரப்போகுது. தாலிக்க என்றால் அது, தூரத்தில் இருக்கக்கூடிய அது. அவன், அவர். அப்ப தாலிக்க கலமுன், அது ஒரு பேனை. தாலிக்க தாலிமுன், அவன் ஒரு மாணவன். தாலிக்க முதரிசுன், அவர் ஒரு ஆசிரியர். புரியுது நமக்கு? அதே மாதிரி தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்பால், பெண்பால் ஒருமையை நம்ம சுட்டி காட்டுறதுக்கு தில்க யூஸ் பண்றோம். தில்க அசில்ல தீக்க அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம தீக்கன்னு சொல்றல, தில்கன்னு சொல்றோம். அப்ப தில்கன்றச்ச அது, அவள், மரியாதை நிமித்தமாக பெண்பால்ல அவருண்டு வரும். தில்க ஷஜரத்துன், அது ஒரு மரம். தில்க தாலிபத்துன், அவள் ஒரு மாணவி. தில்க முதரிசா, அவர் ஒரு ஆசிரியைன்னு வரும். ஜம்முல நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல் ஹா உலாஇ, இவர்கள் இந்த கருத்துல வருமே, அது ஆண்பாலுக்கு வரும், பெண்பாலுக்கு வரும். ஹா உலாஇ துல்லாபுன், இவர்கள் மாணவர்கள். ஹா உலாஇ தாலிபாத்துன், இவர்கள் மாணவிகள். அதே மாதிரி தூரத்துல இருந்தால் உலா இக்க என்று சொல் பயன்படுத்துவோம். என்ன? உலா இக்க ரிஜாலுன், அவர்கள் ஆண்கள். உலா இக்க நிசாவுன், அவர்கள் பெண்கள் நம்ம பயன்படுத்துவோம். சரி, இந்த இதுல கூட வந்து உலா இக்கன்னு சொல்வதை போல, அந்த நீட்டி சொல்வதை போல, உலா இ நம்ம நீட்டு தானே, நீட்டுவதை போல சுருக்கியும் சொல்லலாம். எப்படி? உலா, உலாண்டும் எனது நமக்கு சொல்ல இயலும். ரைட். இப்ப இந்த பின்னணிகளோட நம்ம இப்ப செய்திகளை வாசிச்சு கொண்டு போறோம். பாருங்க. அஸ்ஸாலிசு மின் அன்வாஇல் மஆரிஃபு இஸ்முல் இஷாரத்தி. அஸ்ஸாலிசு மின் அன்வாஇல் மஆரிஃபி,
மாரிஃபாக்களுடைய வகைகளில் நின்று மூன்றாவது வகை இஸ்முல் இஷாரா, சுட்டுச்சொல் ஆகும். ஆர்டிகல்ஸ் சொல்றது அல்லது டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் சொல்றது. வயன்கசிமு இஸ்முல் இஷாரா, இஸ்முல் இஷாரா பங்கு பிரிகிறது பிஹசபில் முஷார் இலைஹி, சுட்டி காட்டப்படக்கூடிய பொருளுக்கு ஏற்ப. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், முஷீர் சுட்டி காட்டுபவர், முஷார் இலை சுட்டி காட்டப்படும் நபர் அல்லது பொருள், முஷார் லஹு யாரிடத்தில் நம்ம சுட்டி காட்டமோ அவரு. அப்ப சுட்டி காட்டப்படக்கூடிய அந்த விஷயத்தை பொறுத்து இஸ்மு இஷாரா பங்கு பிரிகிறது. இலா சராசத்தி அக்ஸாம், மூன்று பங்குகளாக பங்கு பிரிகிறது. மா என்றால் ஒன்றாயிருக்கும், யுஷாரு பிஹி லில் முஃப்ரதி ஒருமைக்கு சுட்டி காட்டப்படும் அவ்விதமான ஒன்றாய் இருக்கும். வமா யுஷாரு பிஹி லில் முசன்னா இன்னும் ஒன்றாயிருக்கும், யுஷாரு பிஹி லில் முசன்னா தஸ்னியாவுக்கு இருமைக்கு சுட்டி காட்டப்படும் அவ்விதமான ஒன்றாய் இருக்கும். வமா இன்னும் ஒன்றாயிருக்கும், யுஷாரு பிஹி லில் ஜமா பன்மைக்கு சுட்டி காட்டப்படும் அவ்விதமான ஒன்றாய் இருக்கும். வகுல்லு மின் ஹாதிஹில் ஸலாஸா, வகுல்லு மின் ஹாதிஹி அஸ்ஸலாஸத்தி இந்த மூன்று வகைகளில் இருந்தும் உண்டான ஒவ்வொன்றுமாகிறது என்கசிமு அது பங்கு பிரிகிறது இலா முதக்கரின் முஅன்னஸ், முதக்கர் முஅன்னஸ் என பங்கு பிரிகிறது. அப்ப ஒருமை இருமை பன்மை ஆண்பால் பெண்பால்னு சொல்லி பங்கு பிரிக்கிறாங்க. இதில் நம்ம ஏற்கனவே படித்த விஷயங்கள், நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், ஒரு இலக்கணமாக ஒரு பொது விதியாக இமா இப்னு ஹிஷாம் அவர் அந்த காலத்தில் எழுதினதை இப்போ நம்ம என்ன செய்யறோம், இப்போ சங்ககால இலக்கியங்களை சந்தி பிரிக்கிற மாதிரி பிரிக்கிட்டு போறோம். அவ்வளவுதான் வழக்கம். ஃபலில் முஃப்ரதில் முதக்கரி ஆண்பால் ஒருமைக்கு இருக்கிறது லஃப்லத்துன் வாஹிதத்துன் ஒரே ஒரு சொல் உள்ளது. ஃபலில் முஃப்ரதி அந்த வகையில், அந்த ஃபாவுக்கு தஃசீல் இல்லையா, அந்த வகையில் ஒருமைக்கு ஒரு ஆண்பால் ஒருமைக்கு இருக்கிறது ஒரே ஒரு சொல் தான். வஹிய தா அதுதான் தா என்று சொல்லாகும். அதை நம்ம ஹாதான்னு சொல்றோம். தா தான் அசில் சொல், ஹாதான் நம்ம என்ன சொல்றோம். வலில் முஃப்ரதத்தில் முஅன்னஸதி அஷரத்து அல்ஃபாதின் பெண்பால் ஒருமைக்கு கிட்ட இருக்கக்கூடிய பெண்பால் ஒருமைக்கு 10 சொற்கள் உள்ளன. யா அல்லாஹ். ஹம்சத்துன் மப்துஅத்துன் பிஸ்ஸால் அதுல 5 இருக்குது, தால கொண்டு ஸ்டார்ட் ஆகுது. தால் வஹியதி வதிஹி ஆகும். தீயும் என்னப்பா திஹியும் ஆகும். பில் இஷ்பான நீட்டுவதை கொண்டு, இஷ்பான என்னப்பா இழுக்கிறது. திஹி இஷ்பான்றது அர்த்தம் அசில்ல. இஷ்பான்றது கவிதைகள்ல பாடல்கள்ல ராகத்துக்காக நம்ம கொஞ்சம் இழுப்போமே, வாரீரோ இழுப்போமே, நம்ம வரிவீர் அப்படின்னு சொல்லி இழுக்கிறது பாடலுக்கு. அது பாட்டு மாதிரி படிக்கணும். இல்லாட்டி சும்மா என்னது நம்ம எல்லாம் தாலாட்ட போனோம்னா படுத்து கிடக்கிற புள்ள தொட்டில மீட்டு போய் தரும். நமக்கெல்லாம் பாட்டே வராதே. அதால நம்ம தொட்டிலாட்ட போனோம்னு சொன்ன தாலாட்டு லாலாபை தாலாட்டி பாட்டு ஆட போனா அந்த புள்ள என்னமோ ஒரு பேகத்து போல நழுவிட்டு போய் தரும். பாட்டு மாதிரி படிக்கணும். அவளுக்கு ஒரு உலகத்துக்கு சொல்றேன் என்ன, நம்ம பாட்டு படிக்கிற நம்ம ராகத்துக்காக இழுப்போம். அதை இழுக்கிறது அந்த இஷ்பா அப்படிங்கிறது. எனவே கொஞ்சம் இழுப்பது கொண்டு என்னது திஹி அப்படின்னு சொல்றது. வதி அதே வதிஹி என வதிஹி பில் கஸ்ரி கஸ்ரா செய்வதன் மூலமாக திஹி, வதி பில் இஸ்கான் சுக்கூன் செய்வதன் மூலமாக தி சொல். அப்ப தி திஹி திஹி தி என்னங்கிற சொல்லிக்கிறாரு. வதாத்து இன்னும் தாத்து என்று சொல்லுமாகும். வஹிய அக்ரபுஹா அவைகளில் மிக அதாவது அரிதான சொல். அதாவது அரிதுன்றால் அகரபுன்றது மிச்சம் கரீப்ன்றது பரிச்சயமே இல்லாத சொல். தாத்துன்ற சொல்ல யாருமே இஸ்மு இஷாராவாக பயன்படுத்தியது நான்டா காணல. இவர் சொல்றது தாத்துன்னு சொல்வாரு, ஆனா அது மிச்சம் கரீப் அகரப் இஸ்மு தஃதீல் போட்டு சொல்றாரு அகரபுகா அவைகளிலே மிகவும் என்னது மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத அன்ஃபெமிலியர் வேர்ட் அது. அகரபுகான இப்ப அன்ஃபெமிலியர் வேர்ட் அது. வ இன்னமல் மஷ்ஹூரு மிச்சமே ஃபெமிலியரான அதாவது மிச்சமே பிரபலமான சொல் என்ன தெரியுமா, இஸ்திமாலு தாத்து தாத்து என்ற சொல்லை பயன்படுத்துவதாகும். பிமனா சாஹிபத்தின் சாஹிபா என்ற கருத்திலே பயன்படுத்துவதாகும். தாத்து என்கிறது உடைய என்ற கருத்து தான் வரும். அது அல்லது இது என்ற கருத்துல வர்றது மிக மிக அரிது. நம்ம தாத்துனது எப்படி பயன்படுத்தும் உதாரணமாக ஹிய இம்ரஅத்துன் அவள் ஒரு பெண், தாத்து ஜமாலின் மிக அழகான என்னது ஒரு பெண், அழகை உடையவள், அந்த உடைய கருத்து. ஹிய இம்ரஅத்துன் தாத்து மால் பணத்தை உடைய பெண் அவள்.
ஹாதிஹி இம்ரஅத்துன் ذات خلق ஹசனின், மிக அழகான குணத்தை கொண்டவள் உடையவள். அப்ப அந்த பொசசிவ் மீனிங் தான் தாத்துவுக்கு வரும். அப்ப எனவே ஐ சாஹிபத்து அஹ்லாக், சாஹிபத்து மால், சாஹிபத்து ஜமால் அப்படின்னு அர்த்தம். கவுலிக்க எரும மாடு உனது கூற்றை போல, தாத்து ஜமால் ஹிய இம்ரஅத்துன் தாத்து ஜமால் என்ற சொல்லை போல. அவு பிமஅனா அல்லத்தி, அல்லது அல்லத்தியுடைய கருத்துக்கு தாத்து என்கிற சொல் வரும். அது யாருடைய லோகத்துல? நீஹார்முல லோகத்திலேயா? இல்ல, பெரிய பட லோகத்துல. ஃபி லோகத்தி பஅதி தைஇன், தை கோத்திர சில தை கோத்திரத்தார், எல்லா தை கோத்திரத்தாரும் அல்ல. இப்ப பிரபலமான அரேபிய கோத்திரங்கள் இருக்காங்க. இப்படி குரஷிகள் மாதிரி நமக்கு தெரிஞ்சுன்னா குரஷிகள் தானே, ஹுதைல், உக்கைல், தக்குவான், ராயில் விளங்குங்க. அதே மாதிரி தை, ஹிம்யர், இப்படி பிரபலமான அரேபிய கோத்திரங்கள் என்னது உலகளாவ ரீதியில இருந்திருக்காங்க. அந்த கோத்திரங்கள்ல தை கோத்திரம் ஒரு வகையான பேக்கை நூல் இல்ல, நல்ல நூல் தான் இருந்தாலும் என்னது தை கோத்திரத்தார்கள் அல்லத்தியுடைய கருத்துக்கு தாத்து என்கிற சொல்ல பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப நீங்க என்கிட்ட கேட்பீங்க, ஹாஜியார் நீ இப்படிலாம் விளங்கப்படுத்துறீங்களே கஷ்டப்பட்டு தொண்டை கிளிய இந்த ஜூம்ல நடத்துறீங்களே, எவனாவது இப்ப தை கோத்திரத்தார் இருக்கானோலா, அவங்கள கொஞ்சம் சொல்லுங்க, அவனோட சொவிய கொஞ்சம் லைட்டா முறுக்க போறேன் நான் அப்படின்னு. இப்ப எனக்குன்னா தெரியாது தை கோத்திரம் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஹக்கா அல் ஃபர்ராவு, இமாம் ஃபர்ரா அவங்க சொல்றாங்க இப்படி ஒரு வாசகத்தை. எப்படி ஒரு வாசகத்தை சொல்றாரு? பில் ஃபத்லி து ஃபல்லலக்கும், அதான் இருக்குது, பில் ஃபத்லி து ஃபல்லலக்குமுல்லாஹு பிஹி வல் கராமத்தி தாத்து அக்ரமக்குமுல்லாஹு பிஹா. என்னடாப்பா கருத்து அதுக்கு? பில் ஃபத்ல், பில் ஃபத்ல் அருளால், து எத்தகைய அருள் என்றால், ஃபத்தலக்குமுல்லாஹு பிஹி அதன் மூலம் அல்லாஹு தஆலா உங்களை சிறப்பித்திருக்கிறானே, அத்தகைய அருளின் மூலம். வல் கராம சங்கை என்ன மூலம், தாத்து அது எத்தகைய சங்கை என்றால், அக்ரமக்குமுல்லாஹு பிஹா அல்லாஹு தஆலா அதன் மூலம் உங்களை சங்கைப்படுத்திருக்கிறானே, அத்தகைய அந்த சங்கையின் மூலம் அப்படின்னு. ஐ அல்லத்தி அக்ரமக்குமுல்லாஹு பிஹா என்று அர்த்தம். ஃபலஹா எனவே அதற்கு இருக்கிறது, ஹீன இதின் சலாசத்து இஸ்திமாலாத்தின் அந்த மூன்று இஸ்திமால் மூன்று பயன்பாடுகள் அதற்கு இருக்குது. வஹம்சத்துன் மப்து வஹம்சத்துன் மப்துஅத்துன் பித்த, தாவை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய 5 வஹி அவை தி திஹி பிலிஷ்வா இழுப்பதன் மூலமா நீட்டுவதன் மூலம், திஹி இழுக்கிறன்னு சொல்லக்கூடாது, நீங்க நீட்டுறன்னு சொல்லுங்க சுது தமிழ்ல, ஏன்னா நம்ம எல்லாம் யாழ்ப்பாணத்துக்காரங்க தானே, அதனால வத்திஹி. இன்னும் என்ன, திஹி பில் கஸ்ர், கஸ்ரா செய்வதன் மூலமாக திஹி. அப்ப ஹாத்தி ஹாத்திஹி ஹாத்திஹி, அப்புறம் ஹாத்தி பில் இஸ்கான், அதே மாதிரி இப்ப ஹாத்தான்னு நம்ம சொல்றது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஹாவை போட்டால் இப்ப இதுக்கு ஹா போடுறது ஒழுக்கம் இல்லை, நம்ம என்ன காஃப் தானே சேர்ப்போம், தில்கன்னு நம்ம கூடுதலாக சொல்றோம். சரி, அப்ப என்ன தூரத்துல உள்ளதான் சுட்டி காலத்துல நம்ம பயன்படுத்துறோம். அப்ப பெண் பாலுக்கு வந்து எத்தனை சொல் இருக்குது என்றால், பெண்பால் உரிமைக்கு 10 சொல் இருக்குது. தால கொண்டு ஆரம்பிக்கிற 5 சொல், தாவை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய 5 சொல், 10 சொல் இருக்கு. இப்ப நீங்க என்கிட்ட கேட்பீங்க, தம்பி தயவு செய்து எனக்கு சொல்லுங்க, நீங்க இதெல்லாம் இப்பைக்கு பயன்படுத்துறீங்களா, நீங்க பெரிய லொகவின்னு உங்களை பீத்துறீங்களே அப்படின்னு கேட்டா, நாங்க சொல்லுவோம், தம்பி இங்க வாங்க, இருங்க, பிளேண்டியை குடிங்க, உங்களோட சூட்டை தண்ணிங்க, அவசியப்படாதீங்க, நானே தெளிவா சொல்லிடுறேன். தாலிக்க என்கிற சொல்லும் தில்க என்கிற சொல்லும் தான் தம்பி பயன்பாட்டில் இருக்குது. மற்றது ஹாதா, மற்றது ஹாதிஹி, இது நாளைக்கு இசத்துக்கு வர இருக்கிறவனுக்கும் தெரியும், இசத்துக்கு வந்தவனுக்கு இல்லை, நாளைக்கு இசத்துக்கு வர இருக்கிறானே ஒருத்தன், அந்த நவ முஸ்லீமுக்கும் தெரியும். வலி தஸ்னியத்தில் முதக்கரி, முதக்கரான சொல்ல தஸ்னியாவாக எடுத்தீங்க என்றால் அதற்கு இருக்கிறது தானி என்கிற சொல். பில் அலிஃபி ரஃப், ரஃபுடைய நிலைமையில் அலிஃபை கொண்டு நீங்க தானின்னு, ஹாதானி ஹாதானி கலமானி, ஹாதானி முதரிசானி, ஹாதானி தாலிபானி. இது உலகம் தெரிஞ்ச உண்மை இல்லையா? ககௌலிஹி தஆலா அல்லாஹு தஆலாவுடைய கூற்றை போல, ஃபதானிக புர்ஹானானி மின், ஃபதானிக புர்ஹானானி அது இரண்டும் என்னது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள். தானிக்கன்னு அர்த்தம் அத்தாட்சிகள், புருஹான், இந்த தானிக்கன்னு அது அது ரெண்டுமே புருஹானானி இரண்டு ஆதாரங்கள். புருஹான் புருஹானான். வதைனி என்னப்பா அடுத்து தைனி என்கிற சொல்லாகும். பில் யாஇ யாவை கொண்டு இப்ப தைனி என்கிற சொல்லாகும். தைனி இது இப்ப இது ஜர்ரன் நஸ்பன், ஜர்ருடைய நஸ்புடைய நிலைமைகள்ல அப்ப ரஅய்து ஹாதைனி அத்தாலிபைனி ககௌலிஹி தஆலா ரப்பனா அரினல்லதைன். என்னடா சம்பந்தம் இல்லாம சொல்றீங்க?
இந்த குர்ஆனுக்கு சம்பந்தம் இல்லையா? ரப்பனா அரினல்லதைனி என்னதுக்கு தானே அதல்லான அந்த வசனம் வந்து சுத்து ஷூராவில் வர வசனம், அந்த சுத்து ஷூரா தானே வசனம் வந்து கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் குயிக்க பாருங்க அது எங்க வருது. ஃபுஸ்ஸிலத்திலையா? ஃபுஸ்ஸிலத்துல. அப்ப சூரா ஃபுஸ்ஸிலத்துல வரக்கூடிய ரப்பனா அரினல்லதைனி அதல்லான அந்த வசனம் வந்து அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நாய் விரட்டுற தூரம். நாய் விரட்டுற தூரம் எவ்வளோடாம தூரம்? குறையாம குறையாம என்னது 100 மீட்டருக்கு அங்கால 100 மீட்டருக்கு அங்கால அது வந்து லாமின் கரி வலாமின் பைத் அல்லதை நீங்கிற என்னது அப்ப மாப்பிள்ளைக்கு வால்மீறி பற்று இதான் அந்த யானைக்கும் அடிசலுக்கும்ன்ற இங்கதான் அது நடக்குது. இவன் இப்படி விஷயமா இருந்தாலும் என்னது பிள்ளை தான்டா மேன். வலி தஸ்னியத்தில் முஅன்னஸ தஸ்னியாக்குவதற்கு இருக்கிறது. இப்போ நீங்கள் கேட்கல இந்த ஃபதானிக்கு புர்ஹானானினா பொதுவாக நீங்கள் ஒரு குரோனாயத்தோடு வந்தால் வழக்கமாக சொல்லிட்டு போவீங்க இல்லையா? ஏவடத்துக்குள்ளே வந்து நெய்ஸ் எஸ்கேப் ஆகுறீங்க, உங்களுக்கு தெரியா வாய்வடத்துக்குள்ளே என்ன நடந்துக்குது அப்படின்னு. நான் சொல்லுவேன் தம்பி, தானிக்கு புர்ஹானானின்றது அல்லாஹு தாலா மூசா நபிக்கு 9 அத்தாட்சிகளை கொடுத்தேன். அதில் 2 அத்தாட்சிகள் மிக ஸ்பெஷல், மிக விசேஷமானது. அதில் ஒன்று தனி தெரியுமா? கைத்தடி பாம்பாக உருமாறிய அந்த கதை. 2வது வந்து அவருடைய ஜெய்புக்குள்ள, அவருடைய பொக்கெட்டுக்குள்ள அவர் வந்து கையை போட்டார். ஜெய்புன்றது பொக்கெட்டா அல்லது நெஞ்ச நெஞ்சால திறந்த பகுதியான கருத்து முரண்பாடு இருக்குது. ஏதோ பொக்கெட்டுக்குள்ள அல்லது ஆடைக்குள்ள வந்து கையை போட்டா கை பளபளப்பாக மின்னும். பைலா என்று வருது, குர்ஆன் வருது இல்லையா? அந்த 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 வசனம் எப்படி வருது? வந்து குர்ஆன்ல வருது, வஅத்கில் யதக இலா ஜைபிக தஹ்ருஜு பைலா அப்படி வருது அந்த வசனம். அதான் அந்த 2 அத்தாட்சிகள் அப்படின்னு சொல்லி. அடுத்தது பாருங்க மக்கள், வலி தஸ்னியத்தில் முஅன்னஸுடைய தஸ்னியாவுக்கு இருக்கிறது தானி என்று சொல். பில் அலிஃபி ரஃப்அன், ரஃப்உடைய நம்ம தானின்னு சொல்லுவோம். ககௌலிக்கு உனது கூற்றை போல, ஜாஅத்னி ஹாத்தானி இந்த 2 பெண்கள் இடத்தில் வந்தார்கள். வஹாத்தைனி பில் யாஇ ஜர்ரன் வனஸ்பன், ஜெரு நஸ்புடைய நிலைமைகள்ல ஹாத்தைன்னு சொல்லுவீங்க. ககௌலி தாலா இஹ்தப்னதைய ஹாத்தைனி, என்னுடைய இந்த 2 பெண் மக்களில் ஒருத்தியை. அப்ப இப்னத்தைனி என்கிற தஸ்னியா, சோ என்னது ஹாத்தைனி தஸ்னியாவாக வந்திருக்குது இஸ்மு இஷாரா. வலி ஜம்இல் முதக்கரி வல் முஅன்னஸி உலாஇ, முதக்கர் அதே மாதிரி முஅன்னஸ் இரு ஜம்முகளுக்கும் இருக்கிறது உலாஇ என்ற சொல் இருக்கிறது. கால தஆலா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வ உலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். வகால தஆலா இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹா உலாஇ பனாத்தி, இவர்கள் எனது பெண் மக்கள், உன்ன அத்துஹருலக்கும், அவர்கள் உங்களுக்கு சட்டப்படியாக இருப்பாங்க அப்படின்னு. பனு தமீமின், பனு தமீம் கோத்திருத்தார்கள் யகூலூன உலா, உலா என்று சொல்வார்கள். பில் கஸ்ர், சுருக்கி என்னது உலாஇன்னு சொல்வதை உலான்னு சொல்றாங்க. வகத் அஷர்து இலா ஹாதிஹி லொகத்தி, இவர்களுடைய இந்த மொழியின் நான் சுட்டி காட்டினேன். பிமா தகர்துஹு பஅது, பின்னால் சொல்லப்பட்ட கூடிய அந்த விஷயங்கள் மூலமாக. மின் அன் அல்லாம, லாம் ஆனது லா தல்ஹகுஹு ஃபீ லோகத்திம மத்தஹு, யார் நீட்டுகிறார் அவருடைய லோகத்திலே அந்த லாம் சேராது என்ற கூட்டிலிருந்து நான் இந்த இந்த லோகத்தை தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போறாரு இல்லையா? அதுக்கு பிறகும் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை கொஞ்சம் வாசிச்சு நம்ம என்னது முடிச்சிடுவோம் பாருங்க பிள்ளைகள். அதுக்கு பிறகு சொல்றாரு, வலி ஜம்இல் முதக்கரி, அதான் வாசிச்சு தானே இப்ப. ஓ சும்மல் முஷாரு இலைஹி, பிறகு என்னது முஷார் இலகியானது என்னது எந்த பொருள் நம்ம சுட்டி கட்டம் அது முஷார் இலகியானது இம்ம ஐயக்கூன கரீபன் அவு பஈதன், ஒன்றிருக்கில் அது அருகில் இருக்கக்கூடியதாகவும் இருக்கலாம், அவு பஈதன் அல்லது தூரத்தில் இருக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். ஃபஇன் கான கரீபன், அருகில் இருக்கக்கூடியதாக இருந்தால், ஜி பிஸ்மில் இஷாரா, இஸ்மு இஷாரா கொண்டு வரப்படும். முஜர்ரதம் மினல் காஃபி உஜுபன், கட்டாயமாக காஃபை விட்டு நீக்கப்பட்ட நிலைமையில் கொண்டு வரப்படும். அப்ப ஹாதான்னு சொல்லுவோம். ومكرونا بها التنبيه، ومكرونا بها التنبيه، ومكرونا بها التنبيه, தன்பீஹுடைய ஹாவோட சேர்க்கப்பட்ட நிலைமையில். அப்ப தா என்கிறத ஹாதான்னு சொல்லுவோம். ஜவாஸ் என்றால் அது அனுமதி, அது கட்டாயம் இல்லை. தகூலு ஜாஅனி ஹாதா, இவன் என்னிடத்தில் வந்தான் என்று நீ சொல்வாய். வஜாஅனி தா, இவன் என்னிடத்தில் வந்தான்னு சொல்லலாம். இப்ப ஜாஅனி ஹாதான்னு சொல்லலாம், ஜாஅனி தான்னு சொல்லலாம். ஹாதான்னு சொல்றது பெஸ்ட் அண்ட் பெட்டர். வயுலமு, ஒரு விஷயம் நமக்கு என்ன விளங்குது என்றால், அன்ன ஹத் தன்பீஹி, தன்பீஹுடைய இந்த ஹாவானது தல்ஹக்கு இஸ்மல் இஷாரா, இஸ்மல் இஷாராவோடு சேர்கிறது. பிமா தகர்துஹு, என்னது பாது, பின்னால் நான் சொன்னேனே அவ்விதமான ஒன்றின் மூலமாக
வயுலமு அன்னஹா அத்தன்பீஹி தல்ஹகு இஸ்ம இஷாரத்து பிமா தகர்த்துஹு பஅது. பின்னால் நான் சொன்ன ஒரு விஷயத்தின் மூலமாக தான் இருக்கிறது. பின்னால் நான் சொன்னேனே அவ்விதமான ஒன்றின் மூலம் இஸ்மு இஷாராவுடன் அது சேர்கிறது. ஓகே. மின் அன்னஹா அது என்ன விஷயம் என்றால் அது இதா லஹிகத்துஹு அந்த தன்பியுடைய ஹா இஸ்மு இஷாராவோடு சேர்ந்து விட்டால் லம் தல்ஹகுஹு லாமுல் புஅதி தூரத்தைக்காக நம்ம சேர்க்கப்படக்கூடிய அந்த லாம் அதோடு சேராது. அப்ப எப்படி சொல்ல முடியாது? தன்பியுடைய ஹாவை சேர்த்தால் ஹாதாண்டு வரும். அப்ப ஹாதாண்டு நம்ம தன்பியுடைய ஹாவை சேர்த்துட்டோம்னு சொன்னால் ஹாதாவுல ஹாதாக்குன்னு சொல்லலாது. ஹாதாக்குன்னு சொல்லலாது. இந்த என்னது காஃபும் அந்த ஹாவும் ஒரே நேரத்துக்கு சேராது. அதாவது சுருக்கம். வஇன்கான பஈதன் தூரத்தோட இருந்தால் வஜப இக்கத்திரானு பில் காஃப் காஃப சேர்க்கிறது கட்டாயம். தாக்க தாலிக்க நம்ம சொல்றோம். இம்மா முஜரத தம்மினெல்லாம் ஒன்று லாம் இல்லாம நமக்கு சொல்லலாம். நஹு தாக்க மாதிரி அவ மக்ரூன தம்பிஹ அல்லது அந்த காஃபோட அந்த லாமோட சேர்த்து நமக்கு சொல்லலாம். நஹு தாலிக்க வத்தம்தனி உல்லாமு ஃபீ சலாசி மசாயில் மூன்று மஸ்அலாக்கள்ல லாம் விளக்கலாகும். அதெல்லாம் சேராது விளக்கலாகும். இஹ்தாஹா அவைகள் ஒன்று என்ன தெரியுமா? அல் முசன தஸ்னியாவுல லாம் சேராது. தக்கூல் நீ சொல்வாய் தானிக்க தானிக்கன்னு சொல்வாய். வலா யுகாலு தானி லிக்க வலா தானி லிக்கன்னு சொல்லலாது. ரெண்டாவது சொல்றாரு அசானியா அல் ஜம் உஃபி லொகத்திம மத்த அதாவது நீட்டக்கூடியவருடைய லொகத்திலே ஜெமிலேயும் லாம் சேராது. தக்கூல் நீ சொல்வாய் உலா இக்கன்னு சொல்வாய். வலா யுஸ் உலா இலிக்க உலா இ லிக்கன்னு சொல்ல முடியாது. வமன் கசரஹு கால சுருக்கி சொல்லக்கூடியவங்க நீட்டாம சுருக்கி சொல்லக்கூடியவங்க உலா லிக்கன்னு சொல்லுவாங்க. உலா லிக்கன்னு சொல்லுவாங்க. அசாலிசா மூன்றாவது கட்டம் என்ன தெரியுமா? இதா தகத்தமத் அலைஹா ஹத்தன்பி தன்பியுடைய அதற்கு முன்னால் சேர்ந்தால் அங்கேயும் என்ன சேராது? லாம் சேராது. தகூலு ஹாதாக்கன்னு சொல்லுவீங்க. வலா எஜூசு லக்க உனக்கு சொல்ல முடியாது. ஹாதா லிக்க ஹாதா லிக்கன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த பகுதிகளோட இஸ்மு இஷாரா பகுதி முடியுது. அப்ப சுருக்கம் என்னன்னு கேட்டால் இந்த கடைசி பகுதிகள் என்ன சொல்ல வர்றார் என்றால் இந்த காஃப் நம்ம எப்ப சேர்க்கிற லாம் எப்ப சேர்க்கிற காஃப் சேர்க்கிறத பத்தி நம்ம சொல்லும்போது சொல்லும் என்றால் தூரத்தில் உள்ளவைகளை சுட்டி காட்டுதான் பெரும்பாலும் நம்ம காஃப் சேர்க்கிற அதோடு சேர்த்து நம்ம லாமும் சேர்ப்போம். ஆனா 3 இடங்கள் நம்ம லாம் சேர்க்க மாட்டோம். அதுல ஒன்று தஸ்னியா, மற்றது ஜம்முல யாரு நீட்டி சொல்றாங்களோ அந்த சந்தர்ப்பத்துல அது தன்பியுடைய ஹாவோட என்ன சேராது? இந்த லாம் சேராது. அடுத்தது இந்த தன்பியுடைய ஹா கிட்டத்துல உள்ளதை சுட்டி காட்டுறதுக்கு தான் சேரும். அப்ப ஹாதா ஹாதிஹி ஹா உலாங்கிற இவைகளோட சேருது. அதே மாதிரி ஹாதானி ஹாத்தானின் தஸ்னியாக்களோடையும் அது சேரும். இவ்வளவுதான் எனது நம்முடைய பாடம். நமக்கு இவ்வளவும் போதும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுக்ரன்.